அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இது வந்து ரவுலா ஷரீஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ஒரு மெம்பர் படிக்கும் அவங்க ரசூல்லா வீடுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்துக்கு பேர் தான் ரவுலா ஷரீஃப். இந்த இடத்துல தொழுதா சொர்க்கத்தில் தொழுத நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸில் சொல்லப்படுது. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அது உள்ளே போகிறதுக்கு முதல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஆன்லைனில் புக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுனால இப்போ போகிறவங்க திறந்து விட்ருக்காங்க. இது சில நேரத்தில் ஃப்ரீயாக விடுவாங்க. இப்போ நான் போகிற நேரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9:30 மணிக்கு ஃப்ரீயாக விடுறாங்க. அப்போ நான் இதில் உள்ளே போயிருந்தேன். உம்ராவுக்கு வந்தவங்களாம் கேட்டால் இதில் ஃப்ரீயாக அலோட் பண்ணுறதில்ல. அப்போ நான் போகிற நேரம்லாம் கரெக்டாக நான் 2-3 ட்ரிப் போயிருக்கேன். ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்தேன். இது உள்ளே போயிட்டு நம்ம 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட துவா செஞ்சோம்னா அந்த துவா கபூலாகும் அப்படின்னு ஹதீஸில் சொல்லப்படுது. ஏற்கனவே நான் இப்போ வந்து ஒரு வருஷமாக அதில் உள்ளே போயிட்டு போகும்போது இதில் வந்து இதுக்குள்ளே போகிறது தான் டிக்கெட் வாங்குகிறாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி இந்த கொரோனா டயத்தில் கொடுத்த மாதிரி அந்த சிஸ்டத்தை இன்னும் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த இடம். மெம்பர் படிக்கும் ரசூல்லா வீடுக்கும் இது. இந்த கூட்டத்தில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அதனால் உங்களுக்கு அந்த கேமரா ஆட்டி எடுத்ததுனால கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து போடுறேன். இதில் வந்து நிறைய இந்த பழைய தூண்கள்லாம் அப்படி இருக்குது. இது வந்து அப்படி இல்லை. ஃபேனு மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபேன் இருக்காது. ஏசி மட்டும் தான் இருக்குது. இதில் ஏசியும் இருக்குது, ஃபேனும் இருக்குது வச்சுருக்காங்க. இந்த மெம்பர் படி தெரியுது பாருங்கள். அதை ரசூல்லா நின்று தொழுத இடம். இதில் முதல்ல வெள்ளை கார்பெட், இப்போ க்ரீன் பச்சை கார்பெட் போட்டிருக்காங்க. இது ஜம்ஜம் வாட்டர் உள்ளே வச்சுருக்காங்க. தேவைன்னா குடிச்சிக்கலாம். வெளியே ஜம்ஜம் வாட்டர் கிடையாது, சாதா வாட்டர் தான் வச்சுருக்காங்க. இது உள்ளுக்கு கூல் வாட்டர் இருக்குது, வித்தவுட்டு கூலும் இருக்குது. நம்ம அங்கே தொழுதுட்டு அங்கேயே குடிச்சிக்கலாம். இல்லை ஹரத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஜம்ஜம் வாட்டர் தான் எல்லாமே. வெளியே வந்து இந்த இதில் வச்சுருக்காங்க, பைப்பில் வச்சுருக்காங்கன்னா அது சாதா வாட்டர். அது நல்லா ஃபில்ட்ரு வாட்டர் தான் குடிக்கலாம். ஜம்ஜம் வாட்டர் குடிக்கணும்னா உள்ள மஸ்ஜித்துக்கு உள்ளே வந்து குடிக்கணும். இதெல்லாம் தொழுது துவா செஞ்சோம்னா காலையில் 9:30 மணிக்கு உள்ள கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம அது வெளியே திரும்ப வெளியே போயிட்டுனா ஜிம்மாவுக்கெல்லாம் 10:30 மணிக்கெலாம் உள்ளே வர முடியாது. அதனால் சிலவங்க இப்படி இந்த பாகிஸ்தானி வாங்கணும், மற்றவங்க அப்படின்னு 2 மணி நேரம் 3 நேரம் உள்ளே இருந்து சும்மா தொழுதுட்டா வெளியே கிளம்புவாங்க. உள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் வெளியே போக மாட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டேன். ஏன்னா நம்ம அடிக்கடி வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வந்துக்கிட்டு போய்க்கலாம்ட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து நான் வந்துட்டேன். ஜம்ஜம் வாட்ரு சில நேரத்தில் ஜம்ஜம் வாட்ரு குடிக்கிறது கூட கஷ்டம். ரொம்ப அந்த பக்கத்தில் போய் குடிக்கிறது, ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா திரும்பி எந்திரிச்சு ஒரு இடைஞ்சல் பண்ணிட்டு வெளியே போக முடியாது. இதில் ஒரு திற மாதிரி அந்த பக்கம் அதில் பெண்களுக்கு அந்த பக்கம் அலோட் பண்ணியிருக்காங்க. அதில் பெண்களும் ஜியாரத் செஞ்சுட்டு ஜியாரத் செய்யறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தொழுது ரவுலா ஷரீஃபில் உட்காந்து துவா சுன்னத்தான தொழுகலாம். ஊடால ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, அடப்பு மாதிரி ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பக்கத்தில் லேடிஸ் வந்துட்டு அதுக்கு தனி கேட் நம்பர் கொடுத்து அதில் வந்துட்டு போகலாம். ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் மொபைல் ஆப்லேயே வச்சுருக்காங்க. அதை நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டயத்தில் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது மொபைலை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்புறம் ஃப்ரீயாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ரீயாக விடுவாங்க. அந்த டைம் அது கரெக்டாக அந்த டயத்தை கணக்கு பண்ணி போகணும். நான் போகிற நேரம் அது கரெக்டாக இருந்துச்சு. நானும் ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.